பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். புதிய நாளில் ஆண்டவர் புது கிருபை தருவார். ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பு புதுசாக நமக்கு வெளிப்படும். ஒவ்வொரு நாளும் புதிய ஆசீர்வாதங்களை நமக்காய் வைத்திருக்கிறார். இந்த நாளில் கூட உங்களுக்கு புதிய ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். ஆண்டவர் என்ன தருவார்? ஆண்டவர் என்னை மறந்துட்டார்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அது உங்களுடைய தவறான நினைப்பு. கர்த்தர் எப்படி உங்களை மறப்பார்? இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, ஆண்டவர் பணக்காரங்களுக்கு தான் உதவி செய்கிறாரு, நான் ரொம்ப ஏழை கஷ்டப்பட்டவன், என்னை பற்றி அவர் எங்கே நினைக்க போகிறார்? நிறைய காணிக்க கொடுக்கறவள தான் நினைப்பார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது தவறான ஒரு காரியம். ஒரு பக்தன் அழகான ஒரு ஜெபம் செய்கிறார். என்ன செய்கிறார் தெரியுமா? 40வது சங்கீதம் 17ஆம் வசனத்தில், நான் சிறுமையும் எளிமையுமானவன். மக்களை பார்த்து சொல்கிறேன், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். கர்த்தர் என் மேலே நினைவாயிருக்கிறார். கர்த்தர் என்னை மறக்கலை. நம்ம அப்படி தப்பாக நினைத்து கொள்கிறோம். தவறான ஆண்டவர் மறந்துட்டார் என்பது. நான் ஏழை கஷ்டப்பட்டவன் தாழ்ந்தவன் தானே, அதனால் ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, எனக்கு படிப்பறிவு கிடையாது, வசதி கிடையாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் மேலே நினைவாயிருக்கிறார். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இதை சொன்னவர் தாவீது என்ற ஒரு பக்தன். அவர் இளம் வாலிபனாக இருந்தபோது அவங்க வீட்டில் அவருடைய மூத்த சகோதரர்கள் எல்லாம் நல்ல திட்டகாத்திரமாக இருந்தாங்க. போர் பயிற்சியில் எடுத்து இராணுவத்தில் போய் அரசாங்கத்தில் வேலையில் சேர்ந்துட்டாங்க. ஆனால் ஈவன் அவங்க அப்பா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, டேய் நீ சின்ன பையன், உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ ஆடு மேய்க்க தான் லாய்க்க, இந்த ஆடுகளை மெய் அப்படின்னு சொல்லி ஆடு மேய்க்க அனுப்பிட்டாங்க. ஒரு தீர்க்கதரிசி, சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி கர்த்தர் அனுப்புகிறார். அவங்க வீட்டில் போய், உன் பிள்ளைகளை எல்லாம் நீ வரவையே, நான் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறேன், கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நீ சாமுவேல் அங்கே அந்த வீட்டுக்கு போகிறார். போனால் அந்த தாய் தாப்பன் இருக்காங்க, சகோதரர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தராக வர்றாங்க. எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஒரு ஆள் காணுமே. இல்லை, இவ்வளோதான் பிள்ளைகள் அங்கே இருக்கிறாங்க. இல்லை, ஆண்டவர் ஒரு ஆளை காமிக்கிறார். ஆண்டவர் எதிர்பார்த்தாள் இங்கே இல்லைன்னா, ஓ அவனை சொல்கிறீங்களா? அவன் ஒன்றுகள் லாய்க்கலைங்க, ஆடு மேய்க்க அனுப்பி இருக்கிறோம். ஏதோ கிண்ணறத்தை வச்சு அப்பப்போ பாட்டு பாடிக்கிட்டே இருப்பான். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், தாழ்ச்சி அடை நீ பாட்டு பாடிக்கிட்டே இருப்பான், நீ போய் பாட்டு பாடிக்கிட்டே ஆடு மேய்டா அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி இருக்கிறான். நாங்கள் அப்பொழுது அவர் சொன்னார், அவன் வரணும், ஆண்டவர் அவன் மேலே நினைவாக இருக்கிறாரு, அவனை நினச்சி தான் என்னை அனுப்பியிருக்கிறார், என்னை வர வைங்க. அவனை வர வச்சா இவனை தான் நான் ராஜாவாய் தெரிந்து கொண்டேன்னு ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி விட்டார். பாருங்க, குடும்பத்தாராலே புறக்கணிக்கப்பட்டு ஒரு ஆடு மேய்க்கிறவன் தான் அற்பமாய் ஒதுக்கப்பட்ட அந்த தாவீதை தேவன் நினைவு கூர்ந்து ஆசீர்வதித்து அபிஷேகம் பண்ணி ராஜாவாக்கி உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தான். அதைத்தான் தாவீது சொல்லுகிறார், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருந்தார். உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்க. முந்தின காலம் யோசித்து பாருங்க. புழுதியிலே கிடந்தீங்கல்ல, ஏழ்மையில கிடந்தீங்கல்ல, தரித்திரத்தில் இருந்தீங்கல்ல, கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தீங்களே, ஆண்டவர் உங்களை தூக்கி எடுத்து என் மகன் என் மகள் நீ ஒரு அந்தஸ்து கொடுத்து உங்களை ஒரு நல்ல உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறார்ல. அவர் செய்திருக்கிற நன்மைகளை யோசித்து பாருங்க. உங்களை மறந்துட்டாரா? உங்களை கைவிட்டுட்டாரா? சில சமயம் நம்முடைய பலவீனத்தில் சோர்பல் அப்படி சொல்கிறோம். அது ஆண்டவரை துக்கப்படுத்தும். இல்லை, கர்த்தர் என் மேலே நினைவாயிருக்கிறார், ஒரு நாள் அவர் என்னை மறப்பதில்லை, நான் சிறுமையும் எளிமையுமா இருந்தேன், என்ன ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு ஆண்டவரை துதிங்க. உங்களுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். நீங்களும் தாவீதை போல சொல்றீங்களா? தகப்பனே, நான் சிறுமையும் எளிமையுமானவன், நீரோ என் மீது நினைவாயிருந்து என்னை குப்பையிலிருந்து தூக்கி எடுத்த உயர்த்தின் அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் என்னை ஒரு நாளும் மறக்கவும் மாட்டீர், கைவிட மாட்டீர் என்பதை அறிந்து நான் உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.